ஏய், பணத்தை கொடுற. என்னடா பல்லாண்டு, நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கு. நல்லா இந்த புடி போட. ரத்தி மாதிரி இருக்கே. எங்க தங்க இருக்க? சந்தப்பேட்டையில. வசதியான இடம் தான். ராத்திரிக்கு வர்ற. சரி, நான் செய்யறேன். அப்பா, ஆனா ஒண்ணு, நீ குடுக்கற பணத்துக்காக நான் இதை ஒத்துக்கல. சாரை பார்த்து ஒத்துக்கிட்டியா? ஒரு வகையில அதுவும் உண்மைதான். ஒரு வகையில என்ன? காலையில உன்னை பார்த்ததும் நான் நினைச்சேன், அந்த நாகப்ப நடக்கிற சரியான ஆளு நீதானே. யார் அந்த நாகப்ப? எங்க ஊர் ஆட்டி படைக்கிற ஒரு நாகப்பாம்பு. அவனுடைய கொடுமைகளை உன்னால் அடக்க முடியும்னு நினைச்சுதான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். அவ்வளவுதானே? இந்த மாதிரி பாம்புங்களை நிறைய பார்த்திருக்கேன். அவனை எனக்கு ஒரு வாட்டி காமி. அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கிறேன். என்ன? ஆமா, நீ எந்த பேங்க் சொல்ற? அங்க நான் என்ன செய்யணும்? சொல்றேன். ராஜா பேங்க் இருக்குல்ல, ராஜா பேங்க். அதுக்கு முன்னாலே நீ வழக்கம் போல திண்டக ஆடிக்கிட்டே இரு. அங்க ஒரு சிகப்பு கார் வரும். 2 பேர் தொப்பி வச்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்க என் தோஸ்துக்கு. அவங்க ஆடுன்னா ஆடு, ஓடுன்னா ஓடு. அவ்வளவுதானா? இருக்கு, அவசரப்படாது கேள்வி. இந்த பெட்டி இருக்குல்ல, இந்த பெட்டி ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள நான் உட்கார்ந்து இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ நான் சொல்றேன். Hello. Gopi, arrest him. யார் உன்னை கட்டி போட்டாங்க? நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது என்ன 3 பேர் தூக்கிட்டு வந்துட்டாங்க அங்கிள். யாரா நீ? நானும் உங்க மாதிரிதான். எங்கள மாதிரி என்ன? என்னன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. ஒரே தொழில். எங்களை போலீஸ்ல காட்டி கொடுக்கலான்னு பாக்குறியா? இதுல ரொம்ப போச்சு. நான் எங்க உங்களை போலீஸை காட்டி கொடுக்கணும்? ஒரே தொழிலாச்சே. நீங்க கவனிங்க, நான் வரேன்.
போங்க அங்கிள். வாடா. மாமி பாபு, இவ்வளவு நேரம் எங்கட போயிருந்த? வேற ஒண்ணும் இல்லம்மா, யாரோ நான் தடி பசங்க குழந்தை கொண்டு போய் அடிச்சு வச்சிருந்தாங்க. நான் சும்மா அப்படி தட்டி விட்டு கொண்டு வந்தேன். அப்படியா? இந்த அங்கிள் தான் அவங்கள்ட்ட சண்டை போட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. எதுக்காக கொண்டு போனாங்கன்னு தெரியலையே. எல்லாம் பணம் பறிக்கிறதுக்கு தான்மா, வேற எதுவும் செய்வாங்க. ஆமா, உங்க கணவர் என்ன பேங்க் மேனேஜரா இல்ல மில் ஓனரா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். நில்லுங்க, என் கணவர் உங்ககிட்ட பேசணுமா? பேசலாமே. ஹலோ பிரதர். தேங்க்யூ வெரி மச். இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். பரவாயில்ல சார், இது இருக்க மனசுக்கு மனசு செய்ற உதவிதானே. என்ன நடந்ததுன்னா, ஒரு பிப்பாயிட்ட பிடிச்சு உள்ள போட்டேன். அவனுக்கு ஒரு கேங்க இருக்கும் போல இருக்கு. என் மகனை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண பிளான் போட்டாங்க. அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன். வெரி குட். அது சரி, நீங்க யாருன்னு சொல்லலையே? நானா சார்? என்ன நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கீழ் லெவல்ல இருந்து மேல் மட்டத்து வரைக்கும் எனக்கு நல்ல பழக்கம் செல்வாக்கு உண்டு. ஐசி. சுருக்கமா சொல்ல போனா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப வேண்டியவன். நான் உங்களை சந்திக்கணுமே. அதான் சார் ஆபத்து. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, இப்போ நீங்க என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, விடவே மாட்டீங்க. ப்ளீஸ், நீங்க வீட்டுல இருங்க, நான் இதை வந்துடுறேன். ஓகே சார், நான் இங்கதான் இருப்பேன் சார். லட்சுமிட்ட கொடுங்க. நான் கொடுப்பேன். உங்ககிட்ட பேசணுமா? நான் கொடுப்பேன். இப்ப கொடுப்பேன். பிரதர் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. லட்சுமி, அவரை உட்கார வச்சு காஃபி விட, நான் இதை வந்துடுறேன். சரிங்க. உடனே வராரமா? ஆமாங்க, நீங்க உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். ஏய் சார். தலைவலிக்குதா மாமா? ராமுவும் ரங்கனும் எங்க போனாங்கன்னு தெரியல. நீ செஞ்ச வேலைக்கு போலீஸுக்கு பயந்து நம்ம கிராமத்துக்கே போக வேண்டியது. சும்மா இருக்கா? ஏன் கவலை எல்லாம் அந்த ஆளை வச்சு நாகப்பனை பழி வாங்க முடியாம போச்சுன்னுதான். பழி வாங்க முடியாம. தூக்கத்துல கூட உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. சொல்ல போனா தூக்கத்துலதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறீங்க. அதை தெரிஞ்சுக்கதான் உங்களை வச்சு என்ன நானே சோதிச்சுக்கிட்டேன். சுருக்கமா சொல்ல போனா உங்களை மாதிரி பலசாலி இது வரைக்கும் பிறக்கவும் இல்ல, பிறக்க போறதும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு துணைக்கு இருக்கிறப்ப இந்த கிராமத்தை என்ன இந்த நாட்டையே ஆட்டிடுவேன். வணக்கங்க.